இது என்ன? சுழி. இப்போ நம்ம ஆ எழுத்து எழுதும் போது ரொம்ப பெரிய சுழி போடக்கூடாது, ஒரு சின்ன சுழி. அந்த சுழிக்கு மேல் பகுதியில இருந்து வலது பக்கமா என்ன பண்ணணும், ஒரு வளைவு வளைஞ்சு வருதா, அப்ப அது வலது பக்க வளைவு. அடுத்தது என்ன பண்ணணும், அப்படியே மேல் பக்கமா போகணும். மேல் பக்கம் போயாச்சா? மேல் பக்கம் போயிட்டு ஒரு படுகை கோடு. என்ன கோடு? படுகை கோடு. இது என்ன? நிற்கும் கோடு. இப்ப ஆ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆவோட வடிவம் அழகா இருக்கா? திரும்ப போடலாமா? சுழி, சுழியோட மேல் பக்கத்துல இருந்து ஒரு வளைவு, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மேல் வளைவு. மேல் வளைவு போட்டு என்ன பண்ண போறோம், ஒரு படுக்கை கோடு. அடுத்தது அந்த படுக்கை கோட்டுல இருந்து என்ன பண்றோம், ஒரு நிற்கும் கோடு போடுறோம். சரிங்களா? ஆ எழுத்து வந்துருச்சா? இது என்ன எழுத்து? ஆ. சரி, இப்போ ஆ போட்டுட்டோம். ரொம்ப ஈஸியா இருக்குதுன்னா ஆ. இப்போ ஆ போடலாமா? இப்போ ஆ எப்படி போட்டோமோ அதே மாதிரியே ஆ போட்டுக்கலாம். போட்டுட்டு என்ன பண்ணணும், சில பேர் இங்க இருந்து அப்படியே ஒரு வளைச்சு வந்து இங்க ஒரு சுழி போடுவீங்க. இப்படி போட்டா அது தவறு. சரிங்களா? எப்படி போடணும், ஆ போட்டுட்டு ஆவுடைய நிற்கும் கோடு இருக்கு தெரியுங்களா, அந்த நிற்கும் கோடுல மைய பகுதியோ இல்ல மைய பகுதிக்கு கொஞ்சம் கீழே என்ன பண்ணணும், ஒரு சிறிய வலது பக்க வளைவு போட்டுட்டோமா? அந்த வளைவு போட்டதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சுழி. இது என்ன எழுத்து? ஆ. ஆ யார் சொல்றீங்க? ஆ. இப்படி சுழிச்சா அது நெடில் எழுத்து. ஆ. என்ன எழுத்து? ஆ. என்ன எழுத்து? ஆ. இப்போ அதே மாதிரி ஒரு ஆ போட்டுக்கலாம். ஆ போட்டுட்டு ஆனா என்ன பண்ணக்கூடாது, நிற்கும் கோடு போடக்கூடாது. ஈக்கு என்ன பண்ணக்கூடாது, நிற்கும் கோடு போடக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், ஆக்கு வந்து ரொம்ப பசிக்குதான். ஆக்கு என்ன பசிக்குதான். ஆக்கு பத்தியா எவ்வளவு பெரிய வயிறு இருக்கு, அந்த வயிற்றுக்கு வந்து ரொம்ப பசி எடுத்துக்கச்சான். என்ன பண்றது, சாப்பாடு கொடுக்கலாமா? என்ன கொடுக்கலாம்? தோசைனா வட்டமா வருமே, நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு வளைவா சுற்றி வரா மாதிரி ஒரு உணவு வேணும். நூடுல்ஸ் என்ன பண்ணலாம், நூடுல்ஸ் போடலாமா? இப்போ ஆக்கு நிற்கும் கோடு போடாம என்ன பண்ணணும், அப்படியே ஒரு நூடுல்ஸை வரையலாமா? நீட்டா இருக்கும் தானே நூடுல்ஸ். பிடிக்குமா உங்களுக்கு? இல்ல, நூடுல்ஸ் வந்து நல்ல உணவு கிடையாது. அதே நூடுல்ஸ் வந்து இப்பெல்லாம் வந்து கோதுமை எல்லாம் செய்யறாங்க, அது நல்ல உணவு தான். சரிங்களா? ஆனா மைதால செய்த நூடுல்ஸ் வேண்டாம், அது உடம்புக்கு கெடுதல். சரிங்களா? மேகி நூடுல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப கெடுதல், அதையுமே சாப்பிடக்கூடாது. சரிங்க பாருங்க. இப்போ ஆல இருந்து என்ன பண்றோம், ஒரு பக்க வளைவு, ஒரு அரை பக்க வளைவு மட்டும் வரைஞ்சிட்டு ஆவோட வயிற்றுக்கு என்ன கொண்டு போகலாம், அப்படியே ஒரு நூடுல்ஸ் கொண்டு போலாமா? ஒரு சாய்வு கோடு மாதிரி ஒரு நூடுல்ஸை கொண்டு போயிட்டு இது ஆவுடைய தலை. ஆவோட தலை என்ன பண்ணுது, அது சுற்றி வருது. என்ன எழுத்து இது? என்ன எழுத்து? ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கா? திரும்ப போடலாமா? ஒரு ஆ போட்டுட்டு அப்படியே கீழே வந்து ஆவோட நடு வயிற்று பகுதிக்கு ஒரு நூடுல்ஸ் போயிட்டு என்ன பண்ணுது, தலையை சுற்றி வந்துடுச்சு. அப்போ ஒரு பெரிய நூடுல்ஸ் வரைஞ்சாச்சு. இப்போ ஈக்கு வயிறு ஃபுல்லாயிடுச்சு. ஈ அழகா சிரிக்குது. சிரிக்குதா இல்லையா? தெரியுதா சிரிக்கிறது? எனக்கு தெரியுதுப்பா. சரி, யாருமே பாருங்க. ஒரு நிற்கும் கோடு, ஒரு படுக்கை கோடு. இங்க என்ன பண்ணணும், ஒரு சின்னதா ஒரு மூக்கு விடணும். மூக்கு விடலைன்னா அது அழகா இருக்காது. அதனால என்ன பண்ணணும், ஒரு சின்ன மூக்கு விட்டு இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சு என்ன பண்ணுங்க, ஒரு நிற்கும் கோடு, மறுபடியும் ஒரு நிற்கும் கோடு வச்சுட்டு இங்க உள்ள ஒரு புள்ளி, வெளியே ஒரு புள்ளி. சரிங்களா? கண்ணுன்னு வச்சுக்கலாம். ஈக்கு என்ன இருக்கு, கண்ணு. எத்தனை கண்கள் இருக்கு உங்களுக்கு? அதனால ஈக்கு எத்தனை கண்கள் இருக்கு? 2 கண்கள் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல என்ன பண்ணணும், ஒரு நிற்கும் கோடு, ஒரு படுக்கை கோடு, கொஞ்சம் மூக்கு விட்டு திரும்ப ஒரு நிற்கும் கோடு. இது ரெண்டுமே கால்கள் ஒரே அளவுல இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். 2 கண்கள், 2 புள்ளிகள் வைத்தாச்சு. இது என்ன எழுத்து? ஈ. என்ன எழுத்து? ஈ. அடுத்தது ஒரு சுழி. இது பேர் என்னன்னு சொன்ன, முட்டையா? சுழி. அந்த சுழிக்கு மேல இருந்து என்ன பண்ணலாம், ஒரு வளைவு. என்ன பண்ணலாம், ஒரு சுழி, ஒரு வளைவு. அந்த ஒரு சுழி வளைவு போட்டுட்டு என்ன பண்றோம், ஒரு படுக்கை கோடு போட்டுட்டோம். இது என்ன எழுத்து? என்ன எழுத்து? என்ன எழுத்து? ஊ. 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 சரியா சொன்னீங்க. அடுத்தது இதுலயே ஊ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? அதே போலவே ஒரு சிறிய சுழி, வளைவு, ஒரு படுக்கை கோடு போட்டுட்டோம். இதுல பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சுழி, அந்த சுழிக்கு மேல ஒரு கீழ் வளைவு, அந்த கீழ் வளைவுக்கு மேல ஒரு சின்ன நிற்கும் கோடு, ஒரு படுக்கை கோடு, மீண்டும் ஒரு மூக்கு வச்சு ஒரு நிற்கும் கோடு. தெரியுதுங்களா? இது என்ன எழுத்து? ஊ. நெடில் ஊ. என்ன எழுத்து? நெடில் ஊ. ஒரு சிறிய வளைவு, அப்படி என்ன பண்றோம், மேல போறோம். ஒரு நிற்கும் கோடு கீழே இருந்து மேல் பக்கமா போகுது. அது வந்து ஒரு லேசா ஒரு வளைவும் கொடுக்கலாம், அது கொஞ்சம் அழகா இருக்கும் பார்க்க. சரிங்களா? ஒரு சிறிய வளைவு, அப்படி என்ன பண்றோம், மேல போறோம். ஒரு படுக்கை கோடு வரைகிறோம். ஒரு படுக்கை கோடு வரைஞ்சிட்டு என்ன பண்றோம், ஒரு மூக்கு விட்டுட்டு என்ன பண்றோம், ஒரு நிற்கும் கோடுவை போடுறோம். ஒரு சுழி, அப்படியே மேலே போயிட்டு ஒரு படுக்கை கோடு, நிற்கும் கோடு, சாய்வு கோடு. இது ஏ. என்ன எழுத்து? ஏ. திரும்ப போடலாமா? ஏ. என்ன எழுத்து? ஏ. இது என்ன? இது என்ன? எப்படி வளைஞ்சிருக்கு? கீழ் வளைவு. திரும்ப இன்னொரு ஒரு கீழ் வளைவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் படுக்கை
கோடு. திரும்ப போடலாமா? சுழி, கீழ் வளைவு, இன்னொரு கீழ் வளைவு, படுக்கை கோடு, அப்படியே கீழ் பக்கம் வந்து என்ன பண்ணணும், ஒரு மேல் வளைவு, இன்னொரு மேல் வளைவு. இது என்ன எழுத்து? ஐ என்றது குறிலா நெடிலா? இல்ல, நெடில். ஐ என்றது என்ன எழுத்து? நெடில். இது குறில வராது, நெடில். ஐ, நெடில். சரிங்களா? சரி, சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஐய வந்து இப்படி போடுவாங்க. இந்த மாதிரி போடலாமா? ஐ தவறு. ஐன்றது இப்படி சேர்ந்து வரணும். சரிங்களா? இது ஐ. நம்ம போடலாமா? நம்ம பசங்களுக்கு கஷ்டமே கிடையாது தானே? பாருங்க, ஒரு சுழி, சுழி போட்டுட்டு ஒரு கீழ் வளைவு, சுழி போட்டு ஒரு கீழ் வளைவு, அதே சுழி போட்டுட்டு கீழ் வளைவு வந்துட்டு இன்னொரு ஒரு சுழி. ஆனா அது போய் ஒட்டக்கூடாது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், அந்த சுழியில இருந்து ஒரு நிற்கும் கோடு, சின்ன நிற்கும் கோடு, ஒரு சின்ன படுக்கை கோடு. இது வந்து ஆரம்ப நிலையில இருக்கவங்களுக்கு தான் இந்த ஓ. சரிங்களா? நல்லா எழுத தெரிஞ்சவங்க வடிவா அப்புறம் எழுதலாம். நீங்க புதுசா கத்துக்கிறீங்க போது என்ன பண்ணலாம், நீங்க இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்ட்ரைட் லைன், ஸ்லீப்பிங் லைன் போட்டு எழுதுங்க. நல்லா எழுத தெரிஞ்ச பிறகு அங்க ஒரு வளைவு கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த படுக்கை கோடுக்கு பாதியில இருந்து என்ன பண்ணலாம், அப்படியே ஒரு மேல் வளைவு. என்ன போட்டுப்போம், ஒரு மேல் வளைவு. ஓ வந்துருச்சுங்களா? ஓ வந்துருச்சா? இப்ப அந்த ஓவை வந்து இப்படி இங்க ஒரு சுழி சுழிச்சா இது என்னவா மாறிச்சு, நெடில் ஓவா மாறிடுச்சு. அடுத்தது இது பக்கத்துல இப்போ ஓ போட்டுட்டேன். ஓ போட்டுட்டு இந்த இடத்துல நான் ஊக்கு போட்டு தெரியுங்களா, ஒரு சுழி, ஒரு வளைவு, ஒரு மேல் நோக்கி நிற்கும் கோடு, படுக்கை கோடு, மூக்கு விட்டு ஒரு நிற்கும் கோடு. இப்படி போட்டா இது என்ன? சத்தமா சொல்லுங்க. அவு. அவுன்றது குறிலா நெடிலா? அவுன்றது நெடில் எழுத்து. அவுன்றது என்ன? நெடில் எழுத்து. சரிங்களா? ஈஸியா இருக்கா உங்களுக்கு இப்போ அவு?